year. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. يا أيها الذين كفروا لا تعتذروا اليوم إنما تجزون ما كنتم تعملون. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. ربي إني أسكنت بواد غير ذي زرع عند بيتك المحرم எல்லாம் உள்ள அல்லாஹ்வை மன மொழி மெய் ஆத்மாவால் வணங்கி பணிந்து வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தை சாற்றி அன்னார்ந்த அதிர்ச்சியோடுகளை பின்பற்றி நடந்தவர்களது குடும்பத்தார் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் சந்திக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறைவர்கள் பெற்ற நல்லதார்கள் இங்கே திரும்பியிருக்கிற பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் அனைவரும் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன்.
அன்பிற்குரியவர்களே, எல்லா இடங்களிலும் ஜும்மா அல்லாத மற்ற பிரச்சாரங்களில், மற்ற இந்த பிரசங்கங்களில் நான் சொல்வது வழக்கமாக வைத்திருக்கிறேன். இந்த ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் இந்த அமைப்பு உங்கள் மத்தியிலே அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன செய்திகளை எடுத்துச் சொல்வதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிகளை பேசுகின்றவர் அல்லது அந்த பகுதியில் இருப்பவர்கள் இந்த பகுதி மக்கள் வாக்களித்து கவுன்சிலர் ஆக வேண்டும் என்பதற்காகவோ அல்லது எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காகவோ எம்பி ஆக வேண்டும் என்பதற்காகவோ இந்த பிரச்சாரங்கள் இல்லை. அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. சொல்லால் அழகியவர் யார்? இலக்கணம் இலக்கியத்தோடு நகைச்சுவையோடு எதுகை மோனையோடு பேசுகிறவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இல்லை. சொல்லால் அழகியவர் என்று சொன்னார், அல்லாஹ்வின்பால் மக்களை அழைத்து, யாருமா அழைக்கணும்? அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கணும். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا, சாலிகான நற்கிரியைகள் செய்து, அழைப்பதோடு நின்று விடாமல் சாலிகான நற்கிரியைகள் அமல்கள் செய்து, وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ, நான் முஸ்லிம்கள் என்றும் உள்ளவன் என்று எவர் சொல்கிறாரோ அவர்தான் சொல்லால் அழகியவர். அப்படிப்பட்ட சொல்லால் அழகியவர் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்கின்றார். நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். நான் சுபுலையும் சொல்லியிருக்கேன், ஜும்மாவிலும் சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் நஷ்டவாதிகளாக இருந்து விடாதீர்கள் என்று சொல்கிறான். மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், எவர்களை தவிர காலத்தில் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். ஈமான் கொண்டு சாலிகான நற்கிரியைகள் செய்து சத்தியத்தை ஒருவருக்குறை எடுத்து சொல்லி எவர் பொறுமையாக்குறாரோ அவர்களை தவிர மற்றவர் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். நாங்கள் நஷ்டவாதியா ஆயிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் மேலும் சொல்கிற போது நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் சொல்றாங்களா? முஃமின்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அவர்கள் முஃமின்களாக இருந்தால் உங்கள் உபதேசம் பயனளிக்கும். முஃமினா இல்லாட்டா எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்களுக்குத்தான் உபதேசம் பயனளிக்கும். அப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்கிற போது சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்குகள் இந்த சபைக்கு வருகிறார்கள். இந்த சபைக்கு யார் வர்றா? சங்கைக்குரிய மலக்குகள், ரஹ்மத்துடைய மலக்குகள். அப்படி ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்து மற்ற மலக்குகளை கூப்பிடுறாங்க. இங்க வாங்க, இங்க அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிற இந்த சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவர்களும் இங்கே வருகிறார்கள். தாய்மார்கள் கவனமாக கேட்கணும், நீங்களும் தான். ஏன்னா இஷா வரைக்கும் பாங்க சொல்ற வரைக்கும் பயான், அதை கவனமா கேட்கணும். அதை முடிஞ்சு கேள்விப்படு, அதாவது இஷா சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி கேள்வி. இந்த பயான்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை கேள்வி காப்போம். அதுக்கு பின்னாடி உணவு ஏற்பாடு இருக்கிறது.
அது முடிச்சிடும் சாலா. அப்ப ரஹ்மத்துடைய மலக்குகள் இந்த அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகின்ற சபைக்கு வருகிறார்கள், மற்றவர்களையும் இங்கே அழைக்கிறார். உள்ளே வந்து இந்த சபையிலே அமர்ந்து தங்களுடைய ரெக்கைகளை என்ன செய்யறாங்க, விரித்து வானத்திற்கும் நமக்கும் இடையிலே சூழ்ந்து அமர்ந்து கொள்கிறார். ரெக்கை அவங்க வரைக்கும் இருக்கு, ரெக்கை என்ன செய்ய அங்க வரைக்கும் இருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இந்த சபைக்கு என்ன செய்து இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிகிற வரையில் அவர்கள் இங்கே இருப்பார்கள். நிகழ்ச்சி முடிந்த உடனே செல்வார்கள். அல்லாஹ் விசாரிப்பான், எங்கிருந்து வருகிறீர்கள்? அல்லாஹ் தெரியாமலா இல்லை, இன்னும் அல்லாஹ் பூரா வேலையாட்கள் வச்சு சிஏடி வச்சு பேருட்டு தான் அனுப்பிடக்கூடாது. இந்த மலக்குகள் தான் சொன்னாங்க, மனிதனையா படைக்க போற அல்லாஹ் அவங்க வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் ரத்தத்தை ஓட்டுவார்களே அப்படின்னு சொன்னாங்கல்ல மலக்குகள். அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறேன், எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் இங்க இந்த இடத்துல, இந்த பள்ளியில, இந்த ஊர்ல, இந்த பள்ளி எல்லாமே அவன் சொல்லுவான். உன்னை பற்றி பேசப்படுகின்ற அந்த சபைக்கு போயிருந்தோம், அந்த சபையிலிருந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை புகழ்ந்து பேசினார்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஆமா, உன்னை பற்றி உன்னை புகழ்ந்து பேசினார்கள். அப்படியானால் அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்கிறான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கிறான். நம்ம யாரும் அல்லாஹ் பார்த்தோமா? யாரும் பார்த்ததே இல்லை, பார்க்க முடியாது. பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும், அதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவர்ல ஒண்ணு வேணா சொல்றேன். அல்லாஹ் சொல்றேன், கமன்கான எருது லெக்கா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. சூரத்து கஹ்ஃப்ல கடைசி வசனம். யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், சாலிஹான் நற்கிரியை செய்யணும், வலா யுஷ்ரிக் பிஹி அஹதா, அவனுக்கு எந்த இணையும் வைக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வை மறுமையில் சந்திப்போம். அப்ப மறுமையில அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? பார்த்ததில்லை. பார்த்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உன்னை புகழ்வார்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக புகழ்வார்கள் அப்படின்னு சொல்றான். உடனே அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள்? நமக்கு என்ன வேணும்? மறுமையில் என்ன வேணும்? சொற்கள். சொர்க்கத்தை ஆசைப்படுகிறார்கள். அப்படியா? சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை. பார்த்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அமல் செய்வார்கள். பார்த்துட்டா அது கிடைக்கணும் என்பதற்காக செய்வாங்க, அதிகமாக அமல் செய்வார்கள். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? பார்த்ததில்லை. பார்த்தால் இன்னும் கொஞ்சம் அஞ்சுவார்கள், உன்னை பயப்படுவாங்க. ஏன்னா நரகத்தை பார்த்தா என்ன இருக்கும்? மிகப்பெரும் பயம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரில் செய்யப்படுகின்ற அந்த வகையில் இருக்க அதை பற்றியே சொல்லியிருப்போம். சொல்றாங்க, கபரில் நடக்கின்ற வேதனையை நான் அறிந்த வரையில் நீங்கள் அறிந்து கொண்டால், கபரில் நடக்கின்ற வேதனையை நான் அறிந்த வரையில் நீங்கள் அறிவித்துக் கொண்டால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுது கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மனைவியரின் படுக்கையில் படுக்க மாட்டீர்கள். யார் சொல்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப கபூர்ல அப்படின்னா நரகத்தில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அங்கு குளிர்ச்சியான நீரை குடிக்க மாட்டார்கள், சீலும் சலமும் முடிவுறாமல் காயப்பட்டது அவர்களுக்கு, அதாவது முடிவிடாமல் சூடுபடுத்தப்பட்ட அந்த நீர் அவர்களுக்கு போக்கப்படும். அது தாகமும் தீராது. அதுவும் எப்படி அவர்கள் குடிப்பார்கள்? ஒட்டகம் குடிப்பதை போடு குடிப்பார்கள்.
பசி அடங்குமா? அடங்காது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுது கொண்டே இருப்பீர்கள், உங்கள் மனைவியரும் படுக்கையில் படுக்க மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறாங்க? பார்க்கல. பார்த்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயந்து உன்னை வணங்குவார்கள், உன்னை புகழ்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதான் நீங்க என்ன கவனிக்க வேண்டியது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சபையில் யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சிட்டாங்க. எவ்வளவு சிறப்பாட்டீங்களா? வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது சிறப்பு. அத்தனை பேருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். உடனே மலக்கு சொல்றாங்க, இறைவா, அந்த சபையில சில பேர் இருந்தாங்க, அவங்க உன்னை புகழ வேண்டும் என்றோ சொர்க்கம் வேண்டும் என்றோ நரகத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றோ அவர்கள் உட்காரல. மாறாக பக்கத்து விட்டு பாத்திமா கூப்பிட்டுச்சுன்னு உட்கார்ந்தாங்க. வந்து அடுத்த விட்டு ஆமினா அழைச்சிச்ச வராட்ட கோச்சுக்கிறாள்னு வந்துச்சு. ஒன்னே புகழ் தான் வரல. பாய் கூப்பிட்டுக்கார், போ நாளைக்கு இருக்கா உழைக்கிறார், வல்லாட்ட கோச்சுக்கிறார், அதுக்காண்டி வந்தார். மலைக்கு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டானா? எந்த சபைக்கு? என்னை பற்றி பேசுற சபையில உட்கார்ந்தாச்சா? அதை சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த மாதிரி அவங்க பாவத்தை மன்னிச்சிட்டேன். இந்த செய்தியின் மூலமா என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் உறவுகளில் எவரெல்லாம் நீங்கள் அழைப்பீர்கள் அவரெல்லாம் அடுத்தடுத்து இதே மாதிரி நிகழ்ச்சி போடும்போது கூப்பிட்டு வரும். ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, கூப்பிட்டு வந்து சபையில உட்கார வைக்கணும். இந்த சபையில் அவர்கள் கலந்து கொள்வதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு பாக்கியம். அவர்கள் சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தவறுகளிலிருந்து திரும்பி அமல் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அமல் செய்கிறதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கும் நன்மை கிடைச்சுக்கிட்டே. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில், அடுத்தடுத்த பயான்களில் எல்லாரும் நண்பர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? சூரத்து தஹ்ரீம்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அலைக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிராமுன் ஷிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யு'மரூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அலைக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்க. அலைஹா மலா, அதாவது வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்திற்கு வேறு மனிதர்களும் கற்களும். அப்ப மனிதர்கள் யாரு? யாரெல்லாம் இந்த உலகத்தில் குற்றவாளிகளா இருக்காங்க அவங்க பூரா அந்த நரகத்துல போட்டுவோம். அது உங்க மாமே மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, பாப்பா உம்மா எல்லாம் நரகத்து போலாமா? போங்க. பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்களா? எல்லாம் உறவு. நீங்க கல்யாணம்னா உங்க வீட்டு கல்யாணம் யாரெல்லாம் போய் கூப்பிடுவீர்களோ, உங்க வீட்டு புதுமனை புதுவிழான யாரெல்லாம் போய் கூப்பிடுவீர்களோ, உங்க வீட்டு சுண்ணத்து கல்யாணம் யாரெல்லாம் கூப்பிடுவீங்களோ, உங்க வீட்டு கூப்பிடுவ நீர் எல்லாத்தையும் தயாரித்து இருக்கு. கூப்பிடுவ நீராட்டு இருக்கு, சுண்ணத்து ஒண்ணு மார்க்க கல்யாணம் இருக்கு, இருக்கா? அதுக்கெல்லாம் போய் கணவன் மனைவி சேர்ந்து போய் கூப்பிடுவாங்க, பத்திரிகையை கொடுத்து எல்லாம் செய்வாங்க. வராட்ட கோச்சுக்கிறாங்கன்னு சொல்லி மனைவி சொந்தக்காரன் கூட மனைவி பேசும், கணவருடைய சொந்தக்காரத்தை கூட கணவர் பேசுவாரு, வந்துருங்க வந்துருங்க, கட்டாயம் வந்துருங்க, நீங்க வராம இருந்தா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்காது, நீங்க அந்த பிள்ளைங்க சோத்திலே கையை வைப்ப அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்தம்மா பேசும்போது இந்த குறிப்பிடக்கூடாது, இந்த இவர் பேசும்போது அந்தம்மா குறிப்பிடக்கூடாது. ஏன்னா இவங்க சொந்தக்காரங்க வேற, அவங்க சொந்தக்காரங்க வேற. அப்படிலாம் கூப்பிட்டோம். ஆனா இதுக்கு கூப்பிட்டுக்கமா
கூப்பிட்டு வரணும். ஏன்னா அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது. நாளைக்கு கேட்பாங்கல்ல, மைமூன் அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவா, இப்படி ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு என்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சுட்டாங்க, இவ்வளவு அழகா பேசுறாங்களே, இவ்வளவு அழகா சொல்றாங்களே, சொல்லி இருப்பாங்களே, நீ திரும்பி சொர்க்கத்துக்கு போயிட்டிய, என்ன நரகத்துக்கு விட்டுட்டிய அம்மா, ஏன் சொல்லணும்னு கேட்பான். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், மன்றாமின்கு முன்கரன், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்றாமின்கு முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு, தவறு நடக்க கண்டால் கையால் தடுங்க, ஃபபிலிசானிஹி, அல்லது நாவால் தடுங்க, சொல்லுங்க, அல்லது மனசாலாவது நிறுத்தி ஒதுங்குங்க. அதனாலதான் நாம தௌஹீத்வாதிகள் தௌஹீத் அல்லாத திருமணங்களில் தௌஹீத் அல்லாத மார்க்கத்திற்கு புறமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை. கூப்பிடுங்க, நீராட்டு, சுண்ணத்து, மார்க்க, கல்யாணம், நிச்சயம் என்ற பெயரில பேசி முடிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட துவா எல்லாத்தையும் கலந்துக்கிறதில்லை. இந்த நிகழ்ச்சியில் சொல்றது அதான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் நரகத்திலிருந்து காப்பார் கூட்டுவாங்க, அவர்களை அமரச் செய்ய அமலுக்குரியவர்களாக மாற்றுங்க. அதுதான் நிகழ்ச்சி. அதுல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நமக்கு அல்லாஹ் சொல்கின்ற பெண்கள் குர்ஆன்ல கிடையாது. ஈமான் கொண்ட பெண்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு உதாரணம், ஈமான் உள்ள பெண்ணுக்கு உதாரணம் யாருங்க? யாரு சொல்றா பார்த்தீங்களா? உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஈமானுக்கு ஒரு முன்னுதாரணமான பெண் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுமாக சொல்றான். ஃபிரௌன் யார்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் உயர்ந்த கடவுள் அப்படின்னா அவர் மனைவி, அவனுடைய மனைவி. இந்த கபைத்தில் தீஜன்னா, எனக்கு சொர்க்கத்தில் மாளிகை தான், இந்த மாளிகை இல்ல, சொர்க்கத்தில் மாளிகை தான். ஃபிரௌனுடைய அழிச்சாட்டி, நம்முடைய கூட்டத்தாருடைய அழிச்சாட்டியத்திலிருந்து என்னை காப்பாற்று. யார் கேட்டா? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உம்மா. இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரதமர் ஒரு பெண் ஏதோ ஒரு தவறான செய்தியை சொல்லி பரப்பி விட்டார் என்பதற்காக ராணுவ வீரன் நடுவுல பொதுவுல உட்கார வச்சுக்கிட்டு துப்பாக்கியால குத்துறான், அடிக்கிறான். ஒரு பெண்மணி, சின்ன இளம் வயசுக்குள்ள. இந்த அதிகாரத்துக்கு இவ்வளவு என்றால் அவன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் அந்த அம்மையாரை எவ்வளவு பேருக்கு துன்பப்படுத்தி இருப்பார்கள். அந்த அம்மையார் கேட்கிறாங்க, ரப்பி பினி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன் வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் காஃபிரீன். அடுத்து அல்லாஹ் மூமின் அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்கிற போது, லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத்த நூஹின் வ இம்ராஅத்த லூத். அல்லாஹ் சொல்றான், மூமின் அல்லாஹ்வுக்கு உதாரணம் யாருக்கு தான் பாருங்க. மூமினுக்கு உதாரணம் காஃபிருடைய மனைவி, கடவுளுடைய பேருடைய மனைவி ஆசியாவும். மூமின் அல்லாதவர்கள் யாரை போன்று இருந்தக்கூடாது, நூறு நபி லூத் நபியினுடைய மனைவிமார் மாதிரி இருந்தக்கூடாது. இறை நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் உதாரணமாக இல்லதீன கஃபரு இம்ராஅத்த லூத் வ இம்ராஅத்த லூத். என்ன அர்த்தம்? அவர்கள் நபிமார்களுக்கு மனைவியா இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. ஆசியா அம்மா கடவுளை நான் என்று சொல்லுவதற்கு மனைவியா இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டாங்க. இப்ப இந்த இடத்துல இஸ்லாமிய பெண்களாகிய நாம மரியம் அது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உம்மாவை போன்று அல்லாஹ்விடத்தில நம்பிக்கை கொண்டு அவனிடத்திலே முற்றிலும் சரணடைந்தவர்களாக இருக்க விரும்புகிறோமா? நமது குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அமல், நம்முடைய குழந்தை வளர்ப்பு, நம்முடைய கணவருக்கு கட்டுப்படுதல் எல்லாமே எவ்வாறு இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்யும்.
இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைக்கு சொன்னார்கள், குல்லு மௌலிதி யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. வலாக்கி ஹப்பிதானியும் நசீரானியும் மஜ்ஜிசானியும், அவருடைய பெற்றோர் வளர்க்கின்ற முறையில் தான் குழந்தைகள் மாறுகிறார்கள். பெற்றோர் எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் தெரியும். இப்ப பேச வருகிற வரையில அந்த குழந்தைகளை பேசாம விட்டுவாங்க. பேச ஆரம்பித்த மாத்திரத்திலேயே முதலில் சொல்லிக் கொடுக்கின்ற வார்த்தையை மற்றவர்கள் ஏசத்தை சொல்லிக் கொடுப்பான். அவனை இப்படின்னு சொல்லிடு, அப்படி திட்டு, இப்படி திட்டு. திட்டோட சந்தோஷமா உன்னை பார்த்து இப்படி சொல்றாண்டி. 3 வயதான உடனேயே என்ன செய்றாங்க, குழந்தையை எப்படியாவது ப்ரீ கேஜில சேர்க்கணும்னு நினைக்காங்க. எத்தனை வயசுலயே? 3 வயசான உடனேயே. அது அப்பதான் தத்தக்க புத்தகன்னு நடக்கும், என்ன நடக்குன்னு தெரியாது. அப்பவே இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்? இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணும். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கான்? ப்ரீ கேஜின்னு வச்சிருக்கான். ப்ரீ கேஜினா சும்மா சேர்த்தா பைசா கொடுத்தாதான் சேர்க்க. காலேஜ் அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அந்த ஸ்கூல் கழிச்சுக்கணும், டொனேஷன் கொடுக்கணும். டொனேஷன் கொடுப்பதால் அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு வேனுக்கு ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்முக்கு ஃபீஸ் கட்டணும், புக்குக்கு ஃபீஸ் கட்டணும், பேக் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், இந்த ஒரு கல்ச்சர் நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கு. அதுலயும் திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு தொலைக்காட்சியிலே காமிக்கான், நாளைக்கு அட்மிஷன் ஆரம்பிக்கும், இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம், இன்னைக்கு உட்கார்ந்து நைட்டு உட்கார்ந்து மறுநாள் காலையில 10 மணிக்கு அட்மிஷன். அவ்வளவு கீழ் நிற்குது. அதுலதான் படிக்கணுமா? இங்க இருக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கிறிஸ்டின் ஸ்கூல், அதுலதான் படிக்கணுமா? என்னுடைய ப்ரீ கேஜியே அங்க சேர்க்கணும். முதல்ல அட்மிஷன் வேணும். சென்னையில எப்படி குழந்தை உண்டான உடனேயே அடுத்த மாசம் குழந்தை பிறக்க போகுது, பிறந்து அதுக்கு முன்னாடி 3 வருஷம் இப்பவே அட்மிஷன். அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை ஆகும். இப்பவே எனக்கு பிள்ளைக்கு அட்மிஷன் வச்சிருக்கு. எப்படி இருக்கும்? அப்படி வளர்த்து எடுப்பதற்கு இஸ்லாம் சொல்கின்ற முறை என்ன? அந்த முறையை நாம் வளர்த்திருக்கிறோமா? நமது பிள்ளைகள் அவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கிறார்களா? மற்ற மதரசாக்கள் பள்ளிவாசல்களில் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் வருவதில்லை. இந்த மற்ற மதரசா இருக்கா? இல்லையே. அப்ப எப்ப குர்ஆன் ஓதுறது? எப்ப அவங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது? எப்போது படிப்பார்கள்? இஸ்லாத்தை அவர்கள் எப்போது தெரிந்து கொள்வார்கள்? அல்லாஹ் ரசூல் அவர்கள் தெரிந்து கொள்வது எப்படி? இல்லை. அதற்குத்தான் இந்த தலைப்பை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவியார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பின்பு குழந்தை பிறந்ததோ, அந்த பச்சிளம் குழந்தையோடு அல்லாஹ் சொன்னான், இன்றைக்கு இருக்கின்ற கஅபா அந்த இடத்துல அன்றைக்கு ஒன்றும் இல்லை. சஃபா மர்வா என்ற மலை குன்றுக்கு அருகாமையில உறையுள்ளோம். அன்னைக்கு கஅபாலாம் கட்டி இருக்கல. அந்த இடத்துல கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க மனைவியும் குழந்தையும் விட்டுருது. பச்சை குழந்தை, கொஞ்சம் உணவு, அதோட விட்டுட்டு கிளம்புறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மையார் கூப்பிடுறாங்க. யாரு? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. யா இப்ராஹிம் ஐன தபரார். இப்ராஹிமே எங்க போறீங்க? குழந்தை வரும்போது எங்க விட்டுருக்காரு. ஆள் இல்ல, ஒதுங்குவதற்கு நிலம் இல்ல, ஓடி ஒளிவதற்கு ஒரு இடமும் கிடையாது. ஒரு பாறை, மலை குன்று, அந்த இடத்துல இந்த கூட விட்டு அவரால் போற ஐநத்தவர் காது கேட்காம போறாங்க.
திரும்ப கூப்பிடுறாங்க, இப்ராஹிம் ஐநூறு இப்ராஹிம் இந்த போறீங்க அப்பவும் காதா போறாங்க. மூணாவது அந்த அம்மையார் கேட்கிறாங்க, அல்லாஹ் அமர கபிகாதா எப்படி கேட்காங்க, அல்லாஹ் அமர கபிகாதா அல்லாஹ் இவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்பா அல்லான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைதியாயிருவாங்க. திரும்பி சொன்னாங்க, நம்ம அல்லாஹ் தானே சொன்னாங்க. அல்லாஹ் இவன் லையுனா அப்ப நீங்க போங்க, அவன் பார்த்துக்கிடுங்க. என்ன சொன்னாங்க, நம்பிக்கை பார்த்தீங்களா, ஏயா உங்க அல்லாஹ் சொன்ன இது இல்ல, பச்சை குழந்தைய விட்டு போட்டு நீராட்டுக்கு போற, யாரும் இல்ல, கூட்டுறதுக்கு ஆள் கிடையாது, குடிக்கிற தண்ணி காலியா போச்சுனா தண்ணி இல்ல, அப்படி என்ன சொன்னாங்களா? சொல்லல. என்ன சொன்னாங்க, இவன் லையுனா நீங்க போங்க, அவன் உங்களை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதற்கு பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தனிமையில் போய் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. இறைவா, நீ சொன்னாய் என்பதற்காக இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். ரப்பி இன்னி அஸ்கன்து பிவாதின் غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة. விட்டுருக்க எதுக்காண்டி, நீ சொன்னு விட்டுட்ட. விவசாயமே இல்லாத புற்பூண்டுகள் இல்லாத இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். எதுக்காக, நீ யுகீமு ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. அங்கேயும் தொழுகை நிலைநாட்டுவதற்கு தான் கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். யார் கேட்டா துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். இந்த துவா மட்டுமல்ல, தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை இல்லாத நிலையிலே அவர்கள் ரப்பிடத்துல கேட்டது எப்படி கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், இறைவா சாலிஹான குழந்தைத்தான்னு கேட்டிருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், முதல் குழந்தை. அதுவும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து விட்டாச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. குழந்தை எப்படி வளர்த்துக்கான்னு பாருங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அல்லாஹ் மீண்டும் ஆர்டர் போடுறான். எப்படி ஆர்டர் போடுறான், அவரை அறுத்து பலியிடும். யார? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை. எந்த அம்மைந்த மாத்திரத்திலேயே, பேசுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு கிடைத்த மாத்திரத்திலேயே அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அறுத்து பலியிடுமாறு சொல்கிறான். அப்படி சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் வந்து கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா புனைய இன்னி ஆராத்துல் மனாமி அந்நதுபவுக்க, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட கனவு கண்டேனப்பா. என்ன சொல்றாங்க, உன்னை அறுத்து பலியிட கனவு கண்டேன். உன்னை இஸ்மாயில் சொன்னாங்க, யா அபதிகள் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என் அருமை தந்தையே, அல்லாஹ் அவ்வாறு உங்களை எதிர்ப்பானையானால் அதை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக பெற்றுக் கொள்வீர்கள். யாரு வளர்த்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்களா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லி வளர்த்திருக்கிறாங்க, அல்லாஹ்வை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். என்பதனால்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறை தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பொறுமையாளராக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான், அவருடைய வழி தோன்றல்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்.
அந்த அம்மையார் வளர்த்த முறை எப்படி இருக்கிறது? நாம வளர்த்திருக்கின்ற முறை எப்படி இருக்கிறது? நாம குழந்தை வளர்க்கிறோம் என்று சொன்னால் உணவு ஊட்டுகிற போதே இன்றைக்காக அநேக தாய்மார்கள் கொஞ்சம் வாருங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, பிஸ்மில்லா அப்படின்னு வாயில வரவே செய்ய. அது வாயத்து நக்காதா? வாயத்துற பூச்சாண்டி வருவான் வாயத்துற. பூச்சாண்டிக்கு பிடிச்சு கொடுத்துங்க வாயத்துற. சாப்பிடணும்னு வச்சுக்கோ, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிருவான், கள்ளம் பிடிச்சிட்டு போயிருவான். அப்படிதான் சொல்லு. குழந்தை வளர்க்கிற முறையை பார்த்தீங்களா? குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்க பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர். எது சொல்லி கொடுக்கும்? பூச்சாண்டி, கள்ளம், பிஸ்மில்லா வரவே செய்யாது. சனியை சாப்பிட்டு தொலைதான்னு பாரு. நானும் எவ்வளவு நேரம் ஊட்டிக்கிட்டு சாப்பிட மாட்டேன். யார பிள்ளைய? யார பிள்ளைய? அல்லாஹ் அக்பர். இதுல இன்னொரு செய்தியை நாம பதிவு செய்யணும். குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே நம்ம மக்கள் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செய்தியை செயலை செய்வார்கள். என்ன தெரியுமா? குழந்தை பிறந்துருச்சுன்னு உடனே ஆஸ்பத்திரியில இருந்து பள்ளியாசலுக்கு ஆள் வருவாங்க. பிறந்தாலும் இறந்தாலும் பள்ளியாசல்தான் வந்து நினைக்கிறாங்க. அதே இருந்தாரா? அதே இடத்துல வாங்க, ஆஸ்பத்திரியில குழந்தை இருந்திருக்கு, ஆஸ்பத்திரியில குழந்தை நினைக்கிறேன், வாங்க சொல்லுங்க, நினைக்கிறோமா? வாங்க சொல்லணும். எதுக்கு குழந்தை இருந்தா பார்க்க சொல்லணும்? தொழிலுக்கு பார்க்க சொல்ல கேள்வி போட்டுருக்கோம். குழந்தை இருந்தது தெரிஞ்சா பார்க்க சொல்லுங்க, வாங்க சொல்லணும். முதல் அர்த்தம் அதான் இருக்கணுமா? முதல் சொல்லலாம். குழந்தை இருந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆஸ்பத்திரி ஆபரேஷன் தேட்டருக்குள்ள உட்கார்ந்து இருக்குல்ல, அதை சுத்தம் பண்ணி நர்ஸும் அவளும் பேச்சு அந்த ஒரு டாக்டர் சொல்றான். அதுக்கு நல்ல நேரம் குறித்தாங்க. ஒண்ணுங்க நல்ல நேரம் குறிக்கிற நேரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா பிள்ளை எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உட்காந்து டீ குடிச்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைய நர்ஸு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து வெளியே வந்து பிள்ளை நல்லா உச்சுரா பதார்த்தமா, அதாவது நீயாவது கத்தின பின்னாடி வந்து சொல்லுவா, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவா. அது வரைக்கும் அங்கே பேசுனது, அங்கே பேசிக்கிட்டு கமெண்ட் அடிச்சது எல்லாம் அது கேட்டிருக்கும். கேட்கிற சக்தி இருந்தா இவங்க சொல்றாங்க, முதல்ல நல்ல வார்த்தை கேட்கணும். நல்ல வார்த்தையா? அது கேட்குமா? கேட்காது. கேட்காது. இப்ப எப்படி கேட்காதோ அதே வளர்ந்த பின்னாடி கேட்க மாட்டேன். பாங்க சொன்னா பாங்க சொன்னா கேட்குதா? இப்ப எப்படி கேட்கறதோ அப்படி கேட்க மாட்டேன். போறான். அது இஸ்லாத்தில் இருக்காலும் கிடையாது. நாகரிக பாட்டில் சொல்லுவாங்க, பிறந்த போது பாங்கு இருந்து இறக்குற போது பாங்கு இல்லையா, அதனால பாங்கு காமிக்கிறவங்களதான் ஜனாசா தொழுகை. அந்த தொழுகைக்கு எப்பவுமே சொல்லியாச்சா பாங்கு காமத்து. ஒரு காதுல பாங்கு சொல்லி ஊதுவாரு, இன்னொரு காதுல காமத்து சொல்லி ஊதுவாரு. மகனே இதே மாதிரி சட்டம் கட்டா பல்லாசம் ஓடினார அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் அர்த்தம். அப்ப உணவு ஊட்டுகிற போது என்ன சொல்லி ஊட்டணும்? பிஸ்மில்லா. என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்றது. சாப்பிட்டு முடிஞ்சு அல்ஹம்துலில்லா. அதற்கு முன்ன பேசுவது நீ சொல்லு, நீங்க சொல்லுங்கம்மா. வளர்க்கின்ற அந்த முறையில எப்படி இருக்கணும்? பிஸ்மில்லா சொல்லிட்டு இருக்கணும், அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும், ரசூலை சொல்லிட்டு இருக்கணும். 7 வயசான என்ன செய்யணும்? 7 வயசான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை தொழுக சொல்லுங்க. 7 வயசுல என்ன செய்யணும்? தொழுகணும். ஆனா 3 வயசான ஸ்கூலுக்கு அனுப்பணும். 7 வயசான பள்ளிக்கு அனுப்புங்க. நாங்க அனுப்ப மாட்டோம். ஏன்? அவனுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. ப்ராஜெக்ட் ஸ்கூல் ஒர்க் நிறைய கொடுத்துட்டாங்க. என் புள்ள அங்கிருந்து வந்து இங்க உட்கார்ந்த உடனே குறுக்கு கலந்து ஒரு அளவுக்கு ஒர்க். அதனால என்ன செய்ய மாட்டாரு? பள்ளியாசலுக்கு வரமாட்டார். எந்த தொழுகையும் கிடையாது. எந்த தொழுகையும் கிடையாது.
அவன் போய் தொழுகை பத்தி கேட்டா தெரியுமா? அல்லாஹ் பத்தி கேட்டா தெரியுமா? ரசூலை பத்தி கேட்டா தெரியுமா? இஸ்லாத்தை பத்தி கேட்டா தெரியுமா? ஏழு வயதானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழுவுக்கு போக சொல்லுங்க. 10 வயதானால் தொழுகாவிட்டால் அடியுங்கள். எந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார்களோ அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயசான தொழுவுக்கு போக சொல்லுங்க, 10 வயசான தொழுகாவிட்டால் அடியுங்கள். நம்ம வீட்டுக்காரர் சில வீடுகள்ல வீட்டுக்காரர் மட்டும் சொல்லுவாரு, வீட்டம்மா சொல்லுவாரு. மத்தவங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, வீட்டம்மா சொல்லுவாரு. அந்த மாட்ட சொல்லுவாரு, பையனை ரெடி பண்ண தொழுவை கூட்டி போறேன், அவனுக்கு வேலை இருக்கு, நீ வந்து தொழுவை கூட்டி பள்ளியாத்துல வந்து உட்காரக்கணும், நீங்க தொழுங்க, அவன் தொழுகிற காலம் இருக்கு, அப்ப தொழுகிறாரு. இப்ப படிச்ச ஆளாக பின்றான், வீடு ஆகணுமா, படிச்ச ஆளாகணுமா, அதனால நீங்க போங்க அப்படின்பாரு. 10 தொழுவில கூடத்தை இருக்காரு, எழுப்பிட்டு வரலாம், எழுப்பினா அந்த மாதிரி போய் சளி பிடிச்சிச்சுன்னா, காய்ச்சல் வந்துருச்சுன்னா படிப்பு போய் வைப்பாங்க. அப்படி குழந்தைகளுடைய வளர்ப்புல சிறு பிராயத்துல எப்படி இருக்கிறாருங்க. அப்ப அவர் எப்ப தொழுக ஆரம்பிப்பாரு, அவர் டிகிரி வாங்கணும். என்ன டிகிரி வாங்கணும்? இங்கிலீஷ்ல 2 எழுத்து வாங்கணும், BA, MA, BEd, இன்ஜினியரு, இது ஏதாவது டிகிரி வாங்கணும். அதை வாங்கிடுவாரு. ஆனால் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் பெற்றவராக இருப்பாரா? அப்படி வளர்த்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை. எப்படி இருக்கு? 3 வயசு ஆன உடனே கல்லூரி நாகப்பட்டினத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு நம்ம தாய்மார்கள் போலாம். கணவர்கள் அதிகம் பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. அதனால ஹலோ, பேட்டரி கிடையாதோ? ஹலோ, அட்மிஷன் போன உடனே அந்த ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, இங்க வாங்க, உங்க பையனை நாங்க இங்க சேர்க்கிறோம், அதுல ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, ஆனால் ஜும்மாவுக்கு லீவு கேட்க மாட்டான்னு எழுதி கொடுங்க. என்ன கேட்கிறாங்க? வாரத்துக்கு ஒரு காட்டு 5 நேரம் அவன் பள்ளிக்கூடத்தில் சொல்லுறதுன்னு கேட்கல, எழுந்து கேட்கிறாங்களா? ஜும்மாவுக்குன்னு லீவு கேட்பானா, போனா பாடத்துக்கு வரமாட்டாங்க,
அதனால படிப்பு போயிருமா. அதனால அந்த அம்மா கேட்குது, ஜும்மாவுக்கு வரமாட்டேன், லீவு கேட்க மாட்டேன், அப்படி எழுதி கொடு. என் பிள்ளைலாம் சொல்ல வேண்டாம்மா, சும்மாவெல்லாம் போக வேண்டாம். அப்படி கேட்டா டிசி என் கையில கொடுத்து நான் கேட்க மாட்டேன், சேர்த்துக்கோங்க, எழுதி கொடுத்து சேர்த்தான். இப்படி இருக்குவாருங்க. ஏன்னா படிப்புல பெரிய ஆள் ஆகணுமா, அப்படி வளர்க்க சொல்லி இஸ்லாம் சொல்லி தருகிறதா என்றால் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் லுக்மான் என்ற நல்லடியாரை பற்றி 31வது அத்தியாயத்துல 13வது வசனம் எடுத்து படிச்சுட்டாரு. وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ شَيْئًا إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. இன்னும் லுக்மான் தன் புதல்வருக்கு என்ன சொன்னாரு? என் அருமை மகனே, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. அல்லாஹ் என்ன சொல்றாரு? இணை வைக்க கூடாது. யார் சொல்றா? ஒரு சாலிகான நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, லா துஷ்ரிக் பில்லாஹ், இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்தார். எனக்கா பிள்ளை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து, அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், இஸ்லாம்னா என்ன, உறவு என்ன, தொழுகை என்ன, மார்க்கம் என்ன, எதுவும் தெரியாது, எதுவும் கற்றுக் கொடுக்கல. தாய்மார்களுக்கு அனைவருக்கு தெரியாது. அப்படி தெரியாததன் காரணத்தினாலேதான் தர்காக்களில் இவர்கள் கூட்டம். யார தெரியாது? அல்லாஹ்வை சரியா தெரியாது, அவருடைய வல்லமை சரியா புரியல. அதனாலதான் அல்லாஹ்வா அவுலியாவானா அவுலியாவுக்கு நம்ம பிள்ளைகளை அதிலேயே வளர்க்கணும். தொழுகைக்கு வீட்டுக்காரர் கூட்டா நீங்க தொழுவுங்க, எங்க பிள்ளை தொழுதுக்குறான்னு. தொழுகைக்கு வீட்டுக்காரர்கிட்ட சளி பிடிச்சிருக்கோம், மகரிபு நேரம் போல சைத்தா பிடிச்சிருவான்னு போகக்கூடாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அல்லாஹ் இணை வைக்காத, இணை வைத்தல் என்பது மிக பெரும் பாவம் என்று சொல்லிட்டு அடுத்த அவர் உபதேசம் சொல்றார். யாருடைய இன்னகா இன்தக் மிக்கால ஹப்பத்தின் மின் ஹர்பலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி வல் அவ் ஃபில் அர்லி யதி பிஹா இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். என்ன சொல்றாரு? தன் புதல்வரிடம் அவர் சொல்றாரு, என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்தளவு எட்டி உள்ளது. இப்படி அது ஒரு கடுகின் வித்தளவு எட்டி எடை உள்ளது. ஆயினும் கடுகின் வித்துக்கு எவ்வளவு இருக்கிற இடம் இருக்கும்? எடை உள்ளது. ஆயிரம் அது கற்பாறைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவார். நீ என்ன நன்மை செஞ்சிருக்கியோ, என்ன தீமை செஞ்சிருக்கியோ, அது கடுகில் வித்தளவு எடை உள்ளதாக இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே இருந்தாலும் கற்பாறைக்கு உள்ளே இருந்தாலும் வானத்திற்கு மேலே இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சால் நிச்சயமாக கொண்டு வருவான். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி கொண்டு வருவார். ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தில் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, யாருடைய என் அருமை மகனே, அத்தினி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. என்ன அத்தியாயம்? 31 வரிசையா சொல்லிட்டு வர்றோம். அதுல இது 17வது வசனம். யாருடைய என் அருமை மகனே, அத்தினி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. அப்ப சொன்னோம்.
தொழுகை என்ன செய்யணும்? நிலைநாட்டணும். சிறு பிராயத்திலிருந்து இன்னும் சிராத்து தன்வானி தொழுகை அறிவறுக்கத்தக்க காரியங்கள் அவனை அப்புறப்படுத்தும். அவன் சிறு பிராயத்திலிருந்து தொழுக ஆரம்பித்து விடுவானால் தீய பழக்க வழக்கங்கள் தீய செயல்பாடுகள் வராது. கெட்டவர்களுடன் சேர மாட்டான். தொழுகாதவர்கள் அவனுக்கு பிடிக்காது. தொழுதவர்கள் அவனுக்கு நண்பராக ஆகிவிடுவார்கள். தொழுகின்றவர்கள் நண்பராகிவிட்டால் தீய செயல்பாடுகள் இருக்காது. அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை நேசிப்பான். வெறுத்தால் அல்லாஹ்வுக்காக வெறுப்பான். போய் தொழில் கும்பிடுவான். வரமாட்டேன்னு சொன்னா அவனை போடாம விட்டுவான். தொழில் கும்பிடுவான். 2 பேரும் நான் உன்னை கும்பிட நினைச்சேன், நீ என்னை கும்பிட்டியா என்று நிலைப்பாட்டில் வருவார்களே. ஆனால் என்ன செய்வாங்க? நல்ல பையனா இருப்பான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? அவங்க லுக்மான் தன் மகனுக்கு சொல்றார், அக்னி ஸலாத் தொழுகையை நிலைநாட்டு, வஅ்முர் பில் மஅரூஃப் நன்மை ஏறு. அவன் பையன் நன்மை ஏறிருக்கானா? இப்ப நேற்று ஊருக்குள்ள வந்து இறங்குற வெடி நம்ம தெருக்குள்ள ரொம்ப வெடி. என்ன வெடி வெடிக்குது? பூரா பட்டாசு வெடிக்குது. இந்து சமுதாயத்தில் ஒரு சாரார் சொல்றாங்க, இந்த நம்மளே பட்டாசு வெடிக்க கூடாது, நாம வெடிக்க கூடாது. ஏன்? அது அசுரன் என்கிறவர்களை கொலை செய்வதாக கொண்டதற்காக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. அது வடநாடுகளில் உள்ள நிகழ்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரும் காசை கரியாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிவகாசிக்காரன் கரியை காசாக்கி கொண்டிருக்கிறான். இவன் கரியை காசை கரியாக்குறான், அவன் கரியை காசாக்குறான். இவன் வாங்கி வெடிக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் தொழிலுக்கு போறான்னு உன் பையன் நிக்காது கேட்டுனானா? நம்ம பையன் கேட்டுக்காங்களா? அது தொழிலுக்கு நான் பல நானும் போறேன்னு சொல்லியிருக்கானே. அடுத்த வீட்டுக்காரன் வேட்டு வாங்கி கொடுத்தா அவன் கேட்கான், எனக்கு வேட்டு வாங்கி கொடு, எனக்கு வெடி வாங்கி கொடு. அவன் வெடிக்கான். எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு. நான் ஓத போறேன்னு நினைக்கா சொல்லியிருக்கானா? நான் தொழில்புறம் சொல்ல மாட்டான், ஓதப்புறம் சொல்ல மாட்டான். சைக்கிள் வாங்கி சுத்தணும்ட்டான். கொஞ்சம் பெரியாய் காலத்துல பைக் வேணும்னா அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம கஷ்டப்படாம இருங்க. லோன்ல யாரு வாங்கி கொடுத்துருங்க. அது கூட சேர்ந்தவெல்லாம் பைக்கில் தான் போறானா? எப்படி போறான்? ரோட அவங்க ஆப்பா போட்டிருக்க ரோடு மாதிரி போறான். அவனுக்குன்னு போட்ட ரோடு மாதிரி போறான். எடுங்க 100ல போய் சில பேர் 108ல வெளியே வந்தான். நாம உங்களுக்கு வசதி வாய்ப்பு துட்டு பிராணி எல்லாம் இருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. உன் பையன் போய் ஏட்டாப்புல வர்றவன் விட்டு கீழே விழுந்துருவான்ல, அந்த உளுந்தவனுடைய நிலை என்ன? அது அன்னைக்கு போய் 700 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுத்தாங்க. 3 உயிர் பிழைக்கும், 3 உயிர் சாப்பிடும். உன் பையனுக்கு நீ வாங்கி கொடுத்த நீ அவங்க அந்த கஷ்டத்தை துயரத்தை பணத்தை எல்லாத்தையும். ஆனா அவங்க நிலைமை என்ன? அவனுக்கு ரோட்ல ஒழுங்கா போக வேண்டியதானே, எதுக்கு போக வேண்டியதானே, ஓமயம் போன ரைட்டு அப்படியே அப்பதான். அதெல்லாம் தான் ஏன் இந்த பண்பு தொழுகையில நற்பண்புகள் இல்ல. நற்பண்புகள் இல்லாத நாள் வந்த விளைவு, நற்பண்புகள் இல்லாதனுடைய விளைவு அது. அதான் லுக்மான் சொல்றாரு, யாவுடைய அக்னி ஸலாத் என் அருமை மகனை தொழுகை நிலைநாட்டு, வஅ்முர் பில் மஅரூஃப் நன்மை ஏறு, வன்மை அனில் முன்கர் தீமை விட்டு மனிதர்களை விலக்குவாயாக, தீமை விட்டு மனிதர்களை விலக்குவாயாக. வஸ்பிர் அலா மா அஸாபக இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். வஸ்பிர் அலா மா அஸாபக இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக, நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளது. யாருக்கு சொல்றார்? லுக்மான் தன் மகனுக்கு சொல்றார். அடுத்து சொல்கிறார், வலா துஸில் ஹத்தலின் நாசி வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபகூர். பெருமையோடு
உன் முகத்தை மருகா, பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. அவனா அவரா எப்படி பார்க்கறது? வசதி இல்லாதது. அவன் மகன் வருவான், திங்க டவுசரை போட்டு வருவான். நான் என்னமெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? அது முகத்தை திருப்பிடக்கூடாது. பூமியில் பெருமையாகவும் நடக்காது. இது தம்சி பிள்ளார்னு மருகா, பூமியில பெருமையா அப்படின்னு ஒரு காலை தூக்கி விட்டு நிறைய பேர் கையில காப்பு கட்டிட்டு போறான் பாத்தீங்களா? செயின், கழுத்துல செயின், எதுக்குலா செயின்? வெள்ளி போடலாம்ல இருக்குன்னு ஒரு ஆள். நான் சொன்னேன், மாற்று மதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றாதீங்க, இப்படி போடாதீங்க, இதன் மூலமா உங்களுக்கு என்ன நன்மை? பெருமை தானே. கைக்குல வந்து 2 பட்டனும் காட்டிக்கிட்டு அந்த செயினை காட்டுற, கையில அது இருக்காது அப்படின்னு காட்டிக்கிற, பெருமை தானே. பெருமை என்ன செய்யும்? பூமியில் பெருமையாக நடக்காது. அகப்பெருமைக்காரர்களை, ஆணவம் கொண்டோரை எவரையும் அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபகூர், அகப்பெருமை கொண்டு ஆணவம் கொண்டு எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் நேச வேணுமா? பெருமை இருக்கக்கூடாது. அல்லாஹ் நேசமா ஆனந்தாரம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நேச வேணுமா? ஆணவம் இருக்கக்கூடாது. இது எல்லாம் உங்கள்கிட்ட வந்துடும். அடுத்து சொல்றாரு, உன் நடையில் மிக மிக வேகமாவோ அதிக சாதாரணமாகவோ இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள். நடையில ஒழுக்கம் தான், ஒழுக்கம் அதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு எது? பைக் வாங்கி கொடுக்கிறதா, கார் வாங்கி கொடுக்கிறதா, போன் வாங்கி கொடுக்கிறதா? அதை சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு மிகச்சிறந்த அன்பளிப்பு ஒழுக்க கல்வி. லண்டன் மாநகரத்துல ஒரு பள்ளிவாசலுடைய இமாமை தேடி ஒரு 10-12 இல்ல, ஒரு 8-9 வயசு சிறுவன் பள்ளிவாசலுக்குள்ள வர்றான். வந்து இமாமை தேடுறான். இமாமுடைய அறையில போய் அவரை கூப்பிட்டு, என்னை உங்க மதரசாவில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்றார். அது முஸ்லீம் அல்ல. இமாம் சொன்னாரு, இது முஸ்லிம்கள் படிக்கிற கல்விப்பா, அதனால உன்னை சேர்க்க முடியாது. இல்ல எங்க அம்மா வெளியே நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க. நேர வந்தாரு, இது முஸ்லீம் பையனை படிக்கிறதுமா, அதுல எப்படி உங்க பையனை சேர்க்க முடியும்? உலக கல்வியோடு மார்க்க கல்வி இருக்கு. ஐயா நல்லா இருப்பீங்க, என் பிள்ளைய அங்கேயே சேர்த்துக்குங்க. ஏன் இந்த பையனை இங்க சேர்க்க வந்திருக்கேன் தெரியுமா? பெரியவர்களுக்கு மரியாதை தரமாட்டான், பெரியவர்கள் மத்தியில் ஒழுக்கமாக நடக்க மாட்டான். ஆனால் என் வீட்டுக்கு அருகாமையில ஒரு முஸ்லிம் குடும்பம் இருக்கு, இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனுடைய நடவடிக்கைகள் ஒழுக்க சீலராக இருக்கிறான், பெரியவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொண்டிருக்கிறான், அவன் இந்த கல்வியில் படிக்கிறான். அதனால என் பையன் நினைச்சீங்க அங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார் என்பதை நம்ம சமரசம் என்ற பத்திரிகையை எழுதியிருந்தார்கள். உன் நடையில் மிக வேகமாக அதிக சாதாரணமாக இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள், உன் குரலையும் தாழ்த்திக்கொள். ஒழுங்கு பேசாது, யாரு குரலை உசப்பிடாத. இன்ன அன்கர் அஸ்வாத்தி, இன்ன அன்கர் அஸ்வாத்தி அசௌத்து அமீர். குரல்கள் எல்லாம் நெருக்கத்தக்க குரல் நிச்சயமாக கழுதையின் குரல். அதனால பேசக்கூடாது,
உயர்த்தி குரலை உயர்த்தி பேசிவிடாதே என்று தன் மகனுக்கு உபதேசம் செய்வதை நாம குர்ஆன்ல 31வது அத்தியாயம் சில வசனங்களிலே 17வது வசனங்களில் இருந்து சில வசனங்களில் அல்லாஹ் சொல்வதை பார்ப்போம். இந்த அடிப்படையில் தான் நாம் நமது குழந்தைகளை வளர்க்கின்ற முறையில ஒழுக்க சிலர்களாக வளர்வதற்கு சூரத்துல் லுக்மான் எடுத்து படிச்சு பாரு. முதல்ல குர்ஆனை படிங்க, எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆனை படிங்க. உங்கள் இல்லத்தை ஒளிபுரிந்து இல்லமாக மாற்றுங்க. உங்கள் வீட்டில் உள்ள அனைவர்களும் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுங்க. உங்கள் வீட்டில் உள்ள அனைவர்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாற்றுங்க. அதற்கு தேவை ஒழுக்க கல்வி, மார்க்க ஞானம், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை கிடைக்கின்ற போது பயன்படுத்த, இல்லை என்றால் நஷ்டவாளிகளாக வருவீர்கள். இந்த பகுதியிலே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பள்ளி, பெண்களுக்கென்று மற்ற பள்ளியாசல்ல ஜும்மாவுக்கு அனுமதி கிடையாது. இவர்களை தூரத்தில், இதே ஊருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற உங்களுடைய உறவுக்கார பெண்மணிகளா ஜும்மாவுக்கு கூட்டுவாங்க. உங்கள் உறவுகளில் இருக்கின்றவர்களை ஜும்மாவுக்கு கூட்டுவாங்க. ஆண்களை கூட்டுவாங்க, தாய்மார்கள் பெண்களை கூட்டுவாங்க. பொறுப்பாக இந்த பகுதியில மக்கள் மதரசா முதல்ல ஆரம்பிக்கும். அப்பத்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற சிறுவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் இந்த பகுதியில அந்த வாய்ப்பு இழந்து விட்டால் பள்ளியாசை இருந்துச்சு படிக்கிற நிலை வந்துவிடக்கூடாது. தாய்மார்கள் அனுப்பி வைக்கணும். இங்கிலீஷ் மீடியம் படிக்க வேண்டாம்னு சொல்ல, அது உங்க விருப்பம். மார்க்க கல்வியோடு சேர்ந்து இருக்கணும். மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? நாளைக்கு உங்களை நாம அவனை விட முந்தி மரணம் அடைந்து செல்வோமே, ஆனால் நமக்கு துவா செய்கின்ற பிள்ளையாக இருக்க மாட்டான். என்ன கேட்கணும்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு சொல்கிறான் அல்லவா? என்ன சொல்றான் அல்லாஹ்? தாய் தந்தையருக்கு கட்டுப்படணும். தாயுடைய படிப்பு ஒழுக்க கற்றுக் கொடுப்பதில் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒவ்வொருவருமே நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல் மர்அத்து ராயிஹத்து லி பைத்தி ஸௌஜிஹா. பெண் என்பவர் தன் வீட்டுக்கு பொறுப்பாளி. அவர் அவருடைய குழந்தையை எவ்வாறு வளர்த்தாய் கேட்பான் அல்லாஹ். என்ன சொல்லி வளர்ப்பீங்க? அல்லாஹ் சொல்லி வளர்ப்பீங்களா? அவுலியாவை சொல்லி வளர்ப்பீங்களா? நபியை சொல்லி வளர்ப்பீர்களா? இல்லையா? மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அப்ப அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் உங்களிடத்தில் ஒழுக்க சீராக நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செஞ்சாகணும்? அவனுக்கு ஒழுக்கத்தை போதிக்கணும். ரப்பிபினி இந்தக்க, அதாவது ரப்பில் ஹமுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, நாங்கள் சிறியராக இருந்த போது எங்கள் மீது அவர்கள் இறக்கம் காட்டினார்கள் அல்லவா, எங்கள் மீது பாசத்தை புரிந்தார்கள் அல்லவா, எனவே அவர்களுக்கு அருள் செய்கின்ற பிரார்த்தனை செய்கின்ற குழந்தையாக ஒரு குழந்தை மாறும். நான் மரணம் அடைந்து செல்கிற போது, மரணமானதற்கு பின்பு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் செய்த தர்மம் நமக்கு வரும், நாம் செய்துவிட்டு சென்ற தர்மம் நமக்கு வந்து கொண்டே வஸதகத்து ஜாரியா வஇல்முன் யுன்தஃபஅ பிஹி வவலதுன் சாலிஹுன் யதூலு. 3 தான். எது வரும்? நான் மரணம் அடைஞ்சு நாம செஞ்சுட்டு போற தர்மம், பள்ளியாசலுக்குன்னு தர்மம் செய்யறது. தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பள்ளியாசலுக்கு இந்த கெட்டி பிரம்மாண்டம் ஆனவருக்கு கொஞ்சம் கடன் இருக்குன்னாங்க, உங்களால் வேண்ட உதவி செய்யலாம். அதுதான் சதக்கத்து ஜாரியா. இங்க வந்து யாரெல்லாம் தொழுகிறார்களோ, இங்க வந்து யாரெல்லாம் ஓதுகிறார்களோ, இங்க வந்து யாரெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்களோ, அத்தனை நன்மையிலும் உங்களுக்கு பங்கு வந்துகிட்டே இருக்கும் நாம மௌத்தாகிறதுக்கு பின்னாடி. அதுதான் சதக்கத்து ஜாரியா. கல்வியை கற்று அதை மற்றவர்களுக்கு போதிப்பது.
மன் தஅல்லம குர்ஆன் வஅல்லமஹு, உங்கள் சிறந்தவரான் என்றால் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பது சிறந்தவர். அது கற்றுக் கொடுத்து நம்மகிட்ட குர்ஆன் ஒரு மார்க்கெட்டு தெரிஞ்சு அவன் அமல் செய்கிற போது அதுவும் சதக்கத்துல் ஜாரியா. அவன் திறந்து இன்னொருத்தர் அவன் திறந்து இப்ப நான் ஒரு அஜர்த்துல படிச்சேன்னா என்கிட்ட எத்தனை மாணவர்கள் ஊர்களில் மதசாக்கள்ல படிச்சிருப்பாங்க. நான் எத்தனை பயான்கள் சொல்லி எத்தனை பேரு அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பாங்க. எல்லா நன்மையிலையும் அவருக்கு பங்குண்டு. வலதும் சாலியும் எதுவுலவு, சாலிகான குழந்தையும் துவா. உங்க பிள்ளை உங்களுக்கு கேட்கணும் துவா. என் மன அதிர்ந்த கிட்ட ஆசீர்வாதம் இருக்க கூடாது, அதை கேட்கணும். ரப்பே யா அல்லாஹ், என் பிள்ளை அதாவது எங்க தாய் இருக்கு, பாவத்தை மன்னிச்சிரு, அவருக்கு சொர்க்கத்தை கொடு, கேள்விகளுக்கு லேசாக்கு. யாரு கேட்கணும்? உங்க புள்ள கேட்கணும். புள்ள எப்ப கேட்பான்? அவனை 7 வயசுல தொழுகை வச்சிருந்தான். காலேஜ் படிக்கும் போது தொழுகையா படிப்பான படி, தொழுதுட்டு படி என்று வளர்த்திருந்தால் அவன் இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயிலை வளர்த்ததை போன்று அர்த்தம். இல்லாட்ட எப்படி ஆயிடுவான்? நூஹ் நபியினுடைய மகன், நூஹ் நபியுடைய மகன் வளர்ந்ததை போன்று ஆகிவிடுவான். அவனுக்கு என்ன தெரியாது? அல்லாஹ் தெரியாது, ரசூலை தெரியாது, எவனும் தெரியாது. யாரும் அல்லாஹ் ரசூலை தெரியாது, புரியாது. நீண்ட நாள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில கோடீஸ்வரர் நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில 2 முஸ்லிம் வாலிப பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. கேள்வி கேட்கலாம். தாயும் 3 பேருமே புர்கா போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவன் கேட்கிறான், உங்களுக்கு மாப்பிள்ளை எவ்வாறு அமைய வேண்டும் என்று உங்க வீட்டுல சொல்லி இருக்கிறீங்க? சிவகார்த்திகன் மாதிரி மாப்பிள்ளை வேணும் ஒருத்தி சொல்றான். வயசுக்கு வந்த பிள்ளைங்க. முதல்ல அக்கா சொல்றா சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு. உங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? இல்ல சார், பிரகாஷ்ராஜன் ஒரு வில்ல நடிகை கேள்வி கேட்கலாம். அந்த பிள்ளை முஸ்லீம் பிள்ளை சொல்லுது, ஏன் அவனும் சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டீங்களோ? ஆமா. உங்க அம்மா என்ன சொல்லிட்டு, நீ ஜோதியா மாதிரி அழகா இருந்தா தம்பி அவன் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உம்மு சுலைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனஸ் ரலியல்லாஹு தாயார் உம்மு சுலைம். அவருடைய முதல் கணவர் மாலிக், அவர் இறந்துட்டார். இப்ப விதவை. அனஸ் கை குழந்தை. அபூ தல்ஹா என்ன கேட்டாரு? எனக்கு நான் பொண்ணு வேணும்னு கேட்டா மதீனாவில் இருக்கும் நிறைய பெண்கள் வருவாங்க எனக்கு, ஆனா அவங்களாம் எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களை நான் கல்யாணம் முடிக்கணும்னு விருப்பப்படுறேன், இவ்வளவு பரிசு பொருட்கள் இருந்தாங்கன்னு கொண்டு போய் வச்சு கேட்டு விடுறார். என்னால முடிக்க முடியாது. நீ சிறுக்கில் இருக்க, இணையத்தில் இருக்கின்றாய். நீ களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வா, அதனே மகராக வைத்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். முஸ்லிம். இந்த சைத்தானுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப உடனே அவன் திரும்ப கேட்க, நீங்க சூர்யாவை கேட்டீங்க, உங்க தங்கச்சி ஐயா அவங்க அம்மா பதில் சொல்லுது, ஐயா அவன் 8 அடி பாஞ்சா 16 அடி பாவுரா சார். என்ன கேட்டா அந்த புள்ள என்ன கேட்டா, சிவகார்த்திகை மாதிரி மாப்பிள்ளை வேணும். எப்படி மாப்பிள்ளை கேட்குதுன்னு பாருங்க. அவன் சொல்லுவாங்க, அவன் வணக்கசாலியா? அல்லாஹ் அக்பர். காரணம் என்ன? பெற்றோர் வளர்த்திருக்கின்ற முறை அது இப்ப மோசம். அண்மையில 1 மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி என்ற ஊர்ல ஒரு புரோக்கர் பெண் வீட்டார மாப்பிள்ளை வீட்டாரை கொண்டு போய் பெண் வீட்டாரை அறிமுகப்படுத்தி, இவங்க பையனுக்கு தான் உங்க பெண்ணை கொடுங்க, அவர் இங்க படிச்சிருக்காரு, இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் நாங்க மசூரா பண்ணி ஆலோசனை பண்ணி சொல்றோம்னு போயிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டாங்க, அச்சு டீயை குடிக்காம கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு புரோக்கர் நம்பரை வந்து போன் பண்ணது. எப்படி போன் பண்ணது? புரோக்கருக்கு போன் பண்ணது. இப்ப புதுசா லேட்டஸ்டா ஏதோ ஒரு நடிகன் இருக்கான். அந்த நடிகன் பேருக்கு அவன் மாதிரி அவன் இருந்தாங்க சரி, ஏன்னா அவன் புருஷன் பொண்டாட்டிக்கு அவளை பணிவிட செய்யறான். விஜய் சேதுபதியா அவன்
அவனை மாதிரி மாப்பிள்ளை இருந்தான்னா கூட்டியா, இல்லையா கூட்டி வராத கொண்டு போயிருக்கு. நடந்த நிகழ்வு புரோக்கர் சொல்றான். இப்ப முஸ்லீம் பிள்ளைகள்லாம் இந்த நிலைமைக்கு மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர் மாதிரி புருஷன் வேணும். இதுதான் நிலைமை. இந்த பிள்ளைகள் நாம வளர்த்திருக்கிற முறையில கடைசியா என்ன ஆகும்? நம்மளை ஜனாசாவை கூட்டு போகும்போது சனியன் குழந்தைச்சுன்னு முடிச்சிடும். ஆனா சாலிகான குழந்தையாக இருந்தால் என்ன செய்யும்? ரப்பிபினில் ரப்பில் ஹமகுமா கமா ரப்பயானி சவீரா துவா கேட்பான். அப்படிப்பட்ட துவா கேட்கின்ற குழந்தைகளாக உங்கள் குழந்தை மாற வேண்டும் என்றால் ஒழுக்க சிலர்களாக பிள்ளை வளர்ப்பதை பற்றி அல்லாஹ் உனக்கு கேட்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதை கவனத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுங்க. புடம்போட்ட தங்கங்களாக மாற்றுங்க, தொழுகையாளியாக மாற்றுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறதாக மாற்றுங்க. அப்போதான் உங்களுக்கு நன்றி செலுத்தும், உங்களுக்கு துவா செய்யும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாக்கிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.